வணக்கம். நல்லுணவு நம்முணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த ஆண்டு 2018 அக்டோபர் 2 அன்னைக்கு என்னுடைய முதல் காணொலியை பதிவேற்றம் செய்திருந்தேன். ஒரு ஆண்டு முழுமையாக முடியறதுக்கு முன்னாடியே போன வாரம், அதாவது செப்டம்பர் 20 அன்னைக்கு எனக்கு 1 லட்சம் சந்தாதாரர்கள் சேர்ந்து உங்களுடைய ஆதரவு தந்திருந்தீங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஆதரவு தந்த சந்தாதாரராகிய உங்களுக்கும் எனது காணொலியின் பார்வையாளர்களுக்கும் என்னை உற்சாகப்படுத்தி இந்த அலைவரிசையை தொடங்க செய்த எனது கணவர் மற்றும் கல்லூரி தோழிகளுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். இதுக்கெல்லாம் முன்னாடி தமிழ் பற்றாளராகிய பலர் தான் என்னுடைய காணொலிக்கு உங்களுடைய ஆதரவு தந்திருக்கீங்க. அது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தருது. அதே சமயத்தில் தமிழினி மெல்ல வாழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. எனக்கு இந்த வெற்றி வாய்ப்பை தந்த என் தமிழுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிக்கவோ நன்றி சொல்லிக்கவோ நான் கடமைப்பட்டிருக்கேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். இதை ஏன் நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, என்னுடைய காணொலியில் கருத்து போட்டிருந்த பலரும் உங்கள் தமிழ் மிக இனிமையாக இருக்குது, அதுக்காகவே சப்ஸ்கிரைப் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது உண்மை. இப்படிப்பட்ட இனிமையான தமிழ் மொழி மீது இவ்வளோ பற்றாளர்கள் நாம் இருக்கிறோம். இருந்தாலும் ஆனால் தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கே நம்ம வேறொரு மொழியை நம்ம தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக பேசுகிறோம். அப்படி இருக்கையில் தமிழ் வாழணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்பது ஒரு ஒரு ஆகாத செயலாகவே போயிடும். அதனால் முடிந்த வரைக்கும் தமிழ் சொற்களை, தமிழ் எழுத்துக்களை நம்ம பயன்படுத்த நினைக்கணும். இன்னொன்று, ஆரம்பத்தில் தமிழ் எழுத்துக்களை தட்டச்சு செய்கிறது ரொம்ப சிரமமாக தெரியும். போக போக எதுவுமே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. அது போல் எதையுமே செய்கிற ஆரம்பத்தில் மட்டும்தான் சிரமமாக இருக்கும். முடிந்த மட்டும் தமிழ் சொற்களை, தமிழ் எழுத்துக்களை தமிழுக்காக நாம் மெனக்கெட்டு கொஞ்சம் செய்யலாம். இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக இன்றைக்கி இனிப்பு பூந்தி செய்ய போகிறேன். இந்த காணொலியில் போயிட்டு நான் இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு யாரேனும் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் உங்களுடைய ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறேன். அளவான இனிப்போட குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற வகையில் இந்த பூந்தி இப்போ செய்திருக்கிறேன். இதில் நிறமிகள் சேர்க்காதனால இயற்கையான நிறத்தோடு இருக்குது. இப்போ இந்த காணொலியில் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பூந்தி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 1 கிண்ணம் கடலை மாவு சலிச்சு கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. 1 கிண்ணம் கடலை மாவுக்கு 3/4 கிண்ணம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை, 2 லவங்கம், முந்திரி திராட்சை கொஞ்சமாக, உப்பு கொஞ்சமாக 1/4 தேக்கரண்டி அளவுக்கு, ஒரே ஒரு சொட்டு அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் தேவைப்படும், நெய் 2 தேக்கரண்டி, பூந்தியை பொரிச்சு எடுக்க தேவையான அளவுக்கு எண்ணெய். இது போல் மாவு இதில் ஊற்றிட்டு பூந்தி சுடுறதுக்கான கரண்டியும் கடைகளில் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா இது மாதிரி சட்டுவம், வீட்டில் உள்ள சட்டுவமே போதும். முதல்ல எண்ணெய் எடுத்து அடுப்பில் வச்சு காய வச்சிடலாம். அடுத்ததாக நான் வச்சிருக்கிற கல்லுப்பை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன். இப்போ இந்த கடலை மாவும் தண்ணியும் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் கட்டியாக இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்பவும் தண்ணி ஆகிடக்கூடாது. இது போல் ஒரு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பூந்தி சுடும்போது எண்ணெய் நல்லா காஞ்சி இருக்கணும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா ஆவி அடிக்குது, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த கரண்டியை நல்லா மையமாக வச்சுக்கோங்க எண்ணெயில். அதுவே முத்து முத்தாக தனியாக வரணும். எண்ணெய் காயிலனா இந்த மாவு மொத்தமும் கீழே எண்ணெயில் போய் நின்றுடும்.
இது ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும். கொஞ்சம் நேரம் விட்டோன்னா பூந்திக்கு லட்டுக்கு எல்லாமே கொஞ்சம் மெத்துன்னு இருக்கும்போது எடுத்துடணும். அந்த சலசலப்பு அடங்கினதுமே எடுத்துடணும். இது மாதிரி முத்து முத்தா வரணும். திரும்பவும் எண்ணெய் கொஞ்சம் சூடான பின்னாடி தான் வந்து மாவு ஊற்றணும். நல்லா இப்போ சலசலன்னு இருக்குங்களா? இதெல்லாம் அடங்கிருச்சு பாருங்க. இந்த சமயத்தில் எடுத்துடணும், ரொம்ப விடக்கூடாது. மாவு இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம பொரிச்சு எடுத்த பூந்தி பாருங்க, சத்தம் வரக்கூடாது அமுத்துனா. அதே சமயத்தில் உள்ளேயும் வெந்திருக்கணும், மாவு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மொறு மொறுன்னு பொரிஞ்சிட்டா நம்மளுக்கு வந்து கார பூந்திக்கு தான் அந்த மாதிரி தேவைப்படும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2 தேக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சையை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்லியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3/4 கிண்ணம் சர்க்கரை இதில் சேர்த்துடலாம். 3/4 கிண்ணம் சர்க்கரைக்கு 3/4 கிண்ணம் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இனிப்பு அதிகம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதாவது 1 கிண்ணம் மாவுக்கு 1 கிண்ணம் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி கொதி வர தொடங்கினதும் நம்ம வச்சிருக்கிற லவங்கம் 2 இதிலேயே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ இந்த சர்க்கரை தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக விழுது, வேகமாக விழலை. இது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். கை பார்த்தீங்கன்னா தெரியும். பாகுப்பதம் வர தேவையில்லை, இந்த மாதிரி பிசு பிசுன்னு வந்தாலே போதும். இதில் இப்போ ஒரே ஒரு சொட்டு அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். அடுப்பை நிறுத்திட்டு நம்ம வச்சிருக்க பூந்தியை இந்த சர்க்கரை தண்ணியில் சேர்த்துக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. பூந்தி நல்லா நிறமாக வேணும்னா மாவு கரைக்கும் போதே கொஞ்சமாக கேசரி பொடி அதில் சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்படி கிளறாமல் விட்டோன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற பூந்தியில் மட்டும் சர்க்கரை ஏறிடும். அதனால் நல்லா அது ஊறுற வரைக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ எல்லா பக்கமும் ஊறிடுச்சு. பாத்திரத்துலேயும் பாருங்கள் சர்க்கரை தண்ணி இல்லை. நம்ம வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.